என்று சொன்னா இப்படியாப்பட்ட தோல்வி சஹாபாக்களுக்கும் வந்துச்சு. இப்படியாப்பட்ட துன்யாவுடைய பார்வையில தோல்வி ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய நேரத்துல சஹாபாக்களும் இப்படியாப்பட்ட தோல்வியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஆனா நானும் நீங்களும் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, ரெண்டு விதமான பேட்டில்ல தோத்து கொண்டிருக்கிறோம். ஒரு விதமான பேட்டில் முழு உலகத்திலேயும் அடிக்கப்படுறோம். ரெண்டாவது பேட்டில் ஐடியாலஜிக்கல் பேட்டில். It's a battle philosophy. It's a battle of conviction. It's a battle of haqq and batil. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இந்த உலகத்துல ஆரம்பத்திலே இருந்தே ஆரம்பமாகின அந்த யுத்தத்திலே நானும் நீங்களும் ஐடியாலஜிக்கலி டிஃபீட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் தோக்கடிக்கப்படக்கூடிய நேரத்திலே உள்ளத்திலே அல்லாஹ்வும் ரசூலும் இருந்தாங்க. They had the yaqeen in Allah. They had the conviction in Allah. They had the belief in Allah. They had the faith in Allah. They were never shaken in the belief, in the trust, in the oneness, in the tawheed of that Rabb. But we, our generation, in the 21st century, me and you are being defeated. We are being distracted from our Rabb. நானும் நீங்களும் இரண்டாவது முக்கியமான பேட்டில்ல தோக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படியாப்பட்ட பேட்டில்? இன்றைக்கு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாங்க, மவன் உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்? What do you want to become in your future? Who do you want to become in your future? What is going to be your career? வல்லாஹ் இந்த இடத்துல இருந்து கேட்டா நான் பயப்படுறேன். ஒரு புள்ளையாவது கைய ஒசத்தி சொல்லாது, I want to become like my Habib sallallahu alayhi wasallam. எனக்கு என்ன நபியை போல நான் வரணும் என்று சொல்லி வல்லாஹ் கேவலப்படுறோம். பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், என்ன புள்ள சொல்லுது ரசூலுல்லாஹ் போல ஆவணும் என்று சொல்லி வல்லாஹ் பயப்படுறேன். இந்த மஜ்லிஸ்ல உள்ள ஒரு புள்ளையாவது வாயை திறந்து சொல்லுமா, I want to become like Abu Bakr. I want to become like Umar. I want to become a politician. I want to become a ruler like Umar. I want to become a business person like Abu Bakr. I want to become a doctor like Haris bin Khalida. Wallah, there is no one. There is hardly anyone would say that. I want to become wealthy. I want to become rich. And I want to be like Uthman bin Affan. I want to become like Abdurrahman bin Auf. No, I want to become like Elon Musk. I want to become like Marcus Zuckerberg. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, we lost our identity. We lost our recognition. We have abandoned the Quran. We feel ashamed of attributing ourselves to the noble kalam of Allah subhanahu wa ta'ala. We feel ashamed of attributing ourselves, connecting ourselves to the Mubarak way of the Nabi of Allah sallallahu alayhi wa sallam. We seek privilege and happiness. We seek pride. We seek pride in emulating the footsteps of Yahud and Nasara. இந்த சின்ன பிள்ளைகள் பிறந்த நேரத்தில் யாரும் கேட்கல. கண்ணியமானவர்களே, யாரும் எந்த ஒரு பிள்ளையும் கேட்கல, வாப்பா எனக்கு துன்யாவை தாங்க, துன்யாவை தாங்க, படிப்பை தாங்க. படிப்புக்கு எகெயின்ஸ்டா பேசல, மறுபடியும் சொல்றேன், துன்யாவை தாங்க, ப்ரொஃபஷனை தாங்க. எனக்கு துன்யா வேணும், 40-50 வருஷம் சந்தோஷம் ஆயிக்கட்டும், அதுக்கு பிறகு நான் நாசமா போறேன், பரவாயில்ல வாப்பா, துன்யா தா துன்யா தா துன்யா தான்னு சொல்லி எந்த ஒரு பிள்ளையும் எங்கள்கிட்ட கெஞ்ச இல்லையே. அப்பாவி பிள்ளைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. ஸஹீஹ் இப்னு ஹிப்பான்ல வருது, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. Every child is naturally born and they have been created with the natural instinct that they can accept the tawheed,
they have accepted the oneness of Allah subhanahu wa ta'ala. They can accept the risalat of the Nabi of Allah sallallahu alayhi wa sallam. ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எப்படியாப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல அந்த புள்ளைய படைக்கிறான் தெரியுமா? அந்த புள்ளைக்கு அல்லாஹ்ட நம்பிக்கைய உள்ளத்துல ஏத்துக்கொள்ள ஏலும். அல்லாஹ்ட மஹப்பத்தும், அல்லாஹ்ட அதமத்தும், அல்லாஹ்ட கண்ணியமும், அல்லாஹ்ட இரக்கமும் இந்த உள்ளத்துல ஏத்துக்கொள்ள ஏழுமான ஒரு நிலைமையில தான் அல்லாஹ் அந்த புள்ளைய படைக்கிறான். فأبواه يهودانه وينصرانه ويمجسانه. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால அப்படியாப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல, அப்படியாப்பட்ட ஒரு ஐடியாலஜில படைக்கப்பட்ட இந்த குழந்தைகளை பேரண்ட்ஸ் பொறுப்பெடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்களை யகூதிகளாகவும் நஸ்ரானிகளாகவும் மஜூசிகளாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எங்கட பிள்ளைகளோட நிலைமையை எடுத்து பாருங்க, வாலிபர்களுடைய நிலைமையை எடுத்து பாருங்க, வாலிபர்களோடு எங்கட நிலைமையை எடுத்து பாத்துங்க. We all dunya oriented. We are being deceived, we are being distracted. Impressions made out of this dunya, impression made out of the luxury lifestyle, impressions made out of the woman, impressions made out of the supercars, impressions made out of the positions, influence and affluence. இன்றைக்கு துன்யா தன்னை அலங்கரிச்சு கொண்டே இருக்குது. நாளுக்கு நாள் ஒரு பக்கத்துல துன்யா கூப்பிட்டு கொண்டே இருக்குது. துன்யா தாவத்தை கொடுத்து கொண்டே இருக்குது. துன்யா தன்னின் பக்கம் அழைச்சு கொண்டே இருக்குது. இன்னொரு ஓரத்துல அந்த ஹக்கு, அந்த உண்மையுடைய வார்த்தைகள் மொழியப்பட்டு கொண்டே இருக்குது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, துன்யா வானம் என்று சொல்லல, தேவையான அளவு துன்யாவை எடுத்துட்டு அந்த துன்யாவுடைய வாழ்க்கைய அல்லாஹ் எப்படி அமைச்சு கொள்ள சொல்லிருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்ட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மறந்துட்டு எங்கட ஓன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், யஹூதிகள் நஸ்ரானிகளுடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை எங்கட வாழ்க்கையில நாங்க அப்ளை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல, அதற்கு பின்னால வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலத்துல ஈமானுடைய மாகோல் எப்படி இருந்துச்சு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஈமானுடைய பாடத்தை படிச்சு கொடுத்தாங்க? சின்ன வயசிலே அல்லாஹ்ட மேல உள்ள நம்பிக்கை, அல்லாஹ்ட மேல உள்ள மகத்துவம் இத உள்ளத்துல இன்ஸ்டால் பண்ணினாங்க. துஹ்ஃபத்துல் மௌதூத் என்ற கிதாபுல இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஃபஇதா கானத் வக்து நுத்கிஹிம் ஃபல்யுலக்கினு லா இலாஹ இல்லல்லாஹ். If they start to speak, when they begin to utter, you need to indoctrinate the word la ilaha illallah. जो ला कहा ओ ला हुआ, ओ ला भी उसमें ला हुआ, जुज ला हुआ, कुल ला हुआ, फिर क्या हुआ? Allah हुआ. There is no one is worthy of being worshipped besides Allah. There is no one is worthy of being worshipped besides Allah. There is only one Rabb who is worthy of being worshipped. இது பிள்ளைகளோட உள்ளத்துல கொடுங்க. அல்லாஹ்ட மகத்துவம், அல்லாஹ்ட கண்ணியம், அல்லாஹ்ட க்ளோரி, அல்லாஹ்ட மஹப்பத் பிள்ளைகளோட உள்ளத்துல ஏத்துங்க. அதுக்கு பின்னால அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புங்க, அதுக்கு பின்னால அவங்கள யுனிவர்சிட்டிக்கு அனுப்புங்க, அதுக்கு பின்னால அவங்களுக்கு பிசினஸ் கொடுங்க, அதுக்கு பின்னால அவங்களோட ப்ரொஃபஷனை கொடுங்க, அதுக்கு பின்னால அவங்களுடைய துன்யாவை அவங்களோட கையில கொடுங்க. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, they will never let you down in this dunya. Wallah, I'm saying they will never let you down in this akhirat. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 7 வயசு புள்ளக்கி இன்னைக்கு என்ன கொடுக்கிறோம்? ஈமானுடைய வார்த்தைகளை பேசுறோமா? பள்ளிக்கு போனா போதும், மக்தபுக்கு போனா போதும், அதோட முடிஞ்சி. எந்த நாளும் எந்த நேரமும் அல்லாஹ்வை பத்தி ஊடகங்கள்ல பேசப்பட வேண்டும். ஈமானுடைய வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். யகீனுடைய வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். அல்லாஹ்வை பத்தி நினைவு காட்டிக் கொண்டே இருக்கணும்.
அந்த ஸ்கூல்ல மொண்டசரிக்கு போகுது, ஸ்கூலுக்கு போகுது, அல்லாஹ்வை உள்ளத்துல சுமந்து கொண்டு போகணும். அந்த புள்ள யுனிவர்சிட்டிக்கு போகுது, அல்லாஹ்வை சுமந்து கொண்டு போகணும். அந்த புள்ள அல்லாஹ்வை சுமந்தா, கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, ட்ரக்ஸுக்கு பயப்படுவானம், பெண்களுக்கு பயப்படுவானம், போன் அடிக்ஷனுக்கு பயப்படுவானம், ஏமாற்றத்துக்கு பயப்படுவானம், களவுக்கு பயப்படுவானம். எந்த உள்ளத்துல அல்லாஹ் இருக்கிறானோ அந்த உள்ளம் பாவம் செய்யாது. இது இந்த குழந்தைகள், இந்த வாலிபர்கள் அல்லாஹ்வால் எங்களுக்கு தரப்பட்ட அமானிதம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசு புள்ள ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஈமானுடைய பாடத்தை படிச்சு கொடுக்கறாங்க. யா குலாம், ஓ மை சைல்ட், ஓ மை சன், இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, safeguard the commands of Allah, protect the commands of Allah. Allah will protect you, Allah will protect you my child. எப்பயாவது மகனை கூப்பிட்டு சொல்லிருக்கிறோமா, மவன் தொழுவைய மிஸ் பண்ணாத வாப்பா, ஃபஜ்ருக்கு வா வாப்பா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாத்த என்று சொன்னா உன்னை அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். Oh my child, you need to safeguard the commands of Allah. You will find Allah on your way. You will find Allah in your school. You will find Allah in your university. You will find Allah in your profession. You will find Allah in your business. You can be living in the UK. You can be living in Australia. You can be living in the States. But you will have Allah on your way. وَإِذَا سَأَلْتَ فَاسْأَلِ اللَّهَ وَإِذَا اسْتَعَنْتَ فَاسْتَعِنْ بِاللَّهِ. மவன் தேவை வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல கேளு. உதவி வேணும் என்று சொன்னா அல்லாஹ் இடத்துல கேளு. அதற்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் கம்பீரத்தையும், அல்லாஹ்வுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் பவரையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்களுடைய உள்ளத்துல ஏத்திட்டு சொன்னாங்க, வஅலம், oh my child, listen to me attentively, أن الأمة لو اجتمعت على أن ينفعوك بشيء لم ينفعوك بشيء إلا قد كتبه الله لك. If this entire ummah, every jinnat, every insan, every malaika, every superpower, every military power, every atomic power, they all can come together. If they try to benefit you, wallah, they will not be able to benefit you besides with the permission of one Allah. ولو اجتمعت الأمة على أن يضروك بشيء لم يضروك بشيء إلا قد كتبه الله عليك. This entire ummah, if this entire ummah has to come together, every insan, every jinnat, every malaika, every superpower, every intelligence, every artillery, let this entire world must come to you. If they want to harm you, wallah, they will not be able to even touch you besides the permission, besides the will, besides the mashiach of that Rabb Allah. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, இந்த ஈமானுடைய மாஹோல், இந்த அல்லாஹ்வுடைய மேல உள்ள நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய மேல உள்ள மகத்துவம், அல்லாஹ்வுடைய மேல உள்ள பயம், அல்லாஹ்வுடைய மேல உள்ள கண்ணியம், இந்த பிள்ளைகளோட, இது வாலிபர்களோட உள்ளத்துல ஏத்திட்டு அவனுடைய துன்யாவுடைய வேலையை செய்யறதுக்கு அவனை அனுப்பி. ஆகவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாங்க ஒழுங்கான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் என்று சொன்னா, எதிர்வரக்கூடிய காலங்கள்ல, ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஹர்டில்ஸ், சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய, என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயம் தேவை என்று சொன்னா, முதலாவது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையையும் கொடுக்கணும். ஆகவே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா உண்மை ஏதோ, ஹகீகத் ஏதோ, யதார்த்தம் ஏதோ அதை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு எல்லாம் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், குற்றங்கள் குறைகள் தப்புகள் தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டிய மானிதமாக தரப்பட்ட இந்த குழந்தைகள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், துன்யாக்காக வேண்டிய எங்களோட குழந்தைகளை குர்பான் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ், துன்யாக்காக
வேண்டி எங்களோட பிள்ளைகளை யா அல்லாஹ் அறுத்துட்டோம் யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளோட உள்ளத்திலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் கலட்டப்பட்டுருச்சு யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை கலட்டப்பட்டுருச்சு யா அல்லாஹ். அல்லாஹ்ட மேல உள்ள மஹப்பத்தும் கண்ணியமும் கலட்டப்பட்டுருச்சு யா அல்லாஹ். இந்த யஹூதியத்தாலையும் நஸ்ரானியத்தாலையும் யா அல்லாஹ் ஏமாத்தப்பட்டுட்டோம் யா அல்லாஹ். ஏமாத்தப்பட்ட ஒரு சமுதாயம் யா அல்லாஹ். மடையர்கள் யா அல்லாஹ். ஏமாத்தப்பட்டுட்டோம் யா அல்லாஹ். எங்களுக்கு நீ திரும்ப வேணும் யா அல்லாஹ். உன்னைய தாயா அல்லாஹ். எங்கட உள்ளத்தில் உன்னைய தாயா அல்லாஹ். எங்கட வாலிபர்களோட உள்ளத்தில் உன்னைய தாயா அல்லாஹ். எங்கட பிள்ளைகள் மனைவிகளோட உள்ளத்துல உன்னைய தாரப்பே. எங்களுக்கு நீ வேணும் யா அல்லாஹ். பொருந்திக்கோ யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.